ஜிங்கு எப்பொழுதும் போல் பீர்பாலும் அக்பரும் அரண்மனை தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார்கள். பீர்பால், கடவுளின் கருணையால் அனைவரும் சந்தோஷமாக உள்ளார்கள். கடவுளின் கருணையால் மட்டுமல்ல, சக்கரவர்த்தி அக்பரின் ஆட்சி முறையினாலும் தான் அரசே. இல்லை பீர்பால், நம் மக்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் என்று நம்புகிறேன். இல்லை, உறுதியாக மறுக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? அனைவரும் நேர்மையானவர்கள் இல்லை என்று கூறுகிறேன். சூழ்நிலையின் காரணத்தினால் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஓ, அப்படியா? நீ நிரூபித்து காட்டேன். நிரூபிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும் அரசே. அனுமதி அளிக்கிறேன். அக்பரும் பீர்பாலும் பிரிந்து சென்றனர். மறுநாள் பீர்பால் அரண்மனையின் அறிவிப்பாளரை அழைத்தார். ஐயா, கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ, இதை பறை அறைந்து அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். அந்த அறிவிப்பாளர் பீர்பால் கொடுத்த அறிக்கையை முரசு கொட்டி அறிவிக்க ஆரம்பித்தார். அனைவரும் கவனியுங்கள். இதனால் இந்த ராஜ்யத்து மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மக்கள் கூடினர். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் அரசர் விசேஷமான ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளார். நம் ராஜ்யத்தில் வாழும் குடும்பத்தினர் அனைவரும் அந்த பூஜைக்கு பால் வழங்க வேண்டும். நம் அரண்மனைக்கு முன்பு ஒரு பெரிய தொட்டி வைக்கப்படும். நீங்கள் கொண்டு வரும் பாலை அந்த தொட்டியில் ஊற்றி நிரப்ப வேண்டும். மறந்து விடாதீர்கள். அதை நாளையே செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அக்பர் குழப்பம் அடைந்தார். அந்த அறிவிப்பாளர் இந்த அறிக்கையை நகரமெங்கும் பறை கொட்டி பரப்பினார். இந்த தகவல் அனைவரையும் சென்றடைந்தது. மறுநாள் காலை, பீர்பால், இந்த முறை எனது வாக்குதான் உண்மையாக போகிறது. சக்கரவர்த்தியாரே, யாருடைய வாக்கு உண்மை என்பது இன்று மாலை வரை பொறுத்திருந்தால் நமக்கே தெரிந்துவிடும். பார்ப்போம். ஒரு பெரிய பானையை அரண்மனையின் முன்னால் வைத்திருந்தனர். சில மக்கள் பாலை கொண்டு வந்து ஊற்ற ஆரம்பித்தனர். சில நேரங்களுக்கு பிறகு கூட்டம் கூடியது. அனைத்து மக்களும் பானையில் பாலை ஊற்ற ஆரம்பித்தனர். அரசே, நாம் சென்று அந்த தொட்டியை பார்த்துவிட்டு வருவோம். அதற்கென்ன, நிச்சயம் பார்ப்போம், வாருங்கள். அக்பரும் பீர்பாலும் அந்த பால் பானையை காணச் சென்றனர். அந்த பானையை நெருங்கிய அக்பரின் முகம் அதிர்ச்சி அடைந்தது. அக்பரின் முகம் அதிர்ச்சி அடைந்ததை கண்ட பீர்பால் அக்பரிடம், இருங்கள், நானும் வந்து பார்க்கிறேன். இப்பொழுது பீர்பாலும் பால் பானையை கண்டார். அரசே, இப்பொழுது புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். இல்லை, எனக்கு குழப்பமாக உள்ளது. நம் மக்களை பாலை ஊற்ற சொன்னால் அவர்கள் தண்ணீரை நிரப்பியுள்ளார்கள். அது ஏன் என்று உங்களுக்கு புரியவில்லையா? அனைவருமே ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றினால் தெரிந்துவிடவா போகிறது என்று நினைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் யோசித்ததால் இந்த தொட்டி முழுவதும் தண்ணீரால் நிரம்பிவிட்டது. பீர்பால், நீ பெரிய சாதுரியசாலி என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டாய். மிக்க நன்றி அரசே. நாம் இந்த தண்ணீரை வைத்து என்ன செய்வது? எனக்கு இன்னொரு நாள் நீங்கள் அவகாசம் கொடுத்தால் இதை நான்... இல்லை பீர்பால், நான் காவலாளியிடம் சொல்லி தண்ணீரை கீழே ஊற்ற சொல்கிறேன். வா, நாம் செல்வோம்.